ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ உங்களோட ரெக்வஸ்ட் படி பார்த்தீங்கன்னா, குரூப் 5ஏக்கு நம்ம எப்போவோ லாஸ்ட் மந்த்தே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டோம். பட் நிறைய பேர் இப்போ தான் அவேர் ஆகி இப்போ டெஸ்ட் பேட்ச் போடணும்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் டெஸ்ட் வந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஸ்டூடெண்ட் வந்து எழுதினாங்க. ஸோ உங்களுக்காக எகெயின் டெஸ்ட் பேட்ச் வந்து ரிவைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது 5A 2025 டெஸ்ட் பேட்ச் வந்து ரிவைஸ்டு வெர்ஷன், தட் இஸ் 2.0ன்னு சொல்லலாம். ஸோ இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் மறுபடியும் நாங்கள் பண்ணுவோம். ஸோ மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க மேம்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகே. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்போனா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதி இந்த மாதிரி உங்களுக்கு புக்லெட் கொடுத்துருவோம். எழுதி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ். நான் இப்போ உங்களுக்கு ஷெட்யூல் காட்டுறேன். ஸோ அங்கங்கே வந்து உங்களுக்கு அதாவது பாசிட்டிவ் கமெண்ட் ஆர் நெகட்டிவ் கமெண்ட் அங்கங்கே உங்களுக்கு டினோட் பண்ணி கால் பண்ணி சொல்லிடுவாங்க. சில ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு Zoom மீட் வச்சு வந்து என்ன ப்ராப்ளம் எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லிருவாங்க. கிராமர்லேருந்து எல்லாமே. ஸோ அப்பவே வந்து ரஃப் டிராஃப்ட் போடாம விட்டுருப்பீங்க போல இருக்கு. ஸோ ப்ரிசைஸ் ரைட்டிங்ல ஃபேர் டிராஃப்ட் மட்டும் போட்டிருக்கீங்க. ஸோ ரஃப் டிராஃப்ட் போடணும், ஃபேர் டிராஃப்ட் போடணும். அதில வந்து கரெக்ட்டா அந்த வேர்ட்ஸ்ல 1/3 வந்து எழுதணும் இல்லைங்களா? ஸோ அது வந்து பாடுவாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணி குடுத்துருவாங்க. ஓகே. தமிழும், இங்கிலீஷும் சேர்ந்து வச்சது. ரிவிஷன்ல வந்து சேர்ந்து இருக்கும். ஸோ அத நீங்க வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து நமக்கு தெரியும் டாப்பரா போயிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட பேப்பர் ஆன்சர் ஷீட்ஸும் உங்களுக்கு காட்டலாம். ஆர்டிஐ போட்டு நம்ம இருக்கும்போது எடுத்து நம்ம காட்டலாம் குரூப்ல. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா, நம்மளோட ஷெட்யூல் வந்து பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா, ஒ இந்த டைம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒரு 50லிருந்து 100க்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு கணிப்பு தான். லாஸ்ட் டைம் ஒரு 40 பக்கம் தான் வந்துச்சு. சரிங்களா? ஸோ நமக்கு ஒரு இப்ப பார்த்தீங்கன்னா, அக்டோபர்ல தான் வரப்போகுது நோட்டிஃபிகேஷன். ஸோ டிசம்பர். இப்ப நீங்க உட்கார்ந்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் சாலிடா 3 1/2 மாசம் வந்து இருக்குது. ஸோ நமக்கு இதுல ரொம்ப ரொம்ப தேவை பிராக்டிஸ் தான். எழுதுற பிராக்டிஸு. தென் கட்டுரைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்ப இருக்க கரண்ட் கரண்ட் ஈவென்ட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். மத்தபடி கிராமர்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். எழுத்து ஓரளவு கரெக்ட்டா இருக்கணும். படிச்சா புரியிற அளவுக்கு இருந்தா போதும். ஓகேங்களா? ஸோ கிராமர்ல ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்ல அப்படிங்கிறவங்க கூட கிராமர்ல நீங்க ஹை ஸ்கோர் வந்து பண்ணலாம். ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் வந்து டாப்பரா இருந்தவங்களோட பேப்பர் வந்து நான் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ அதிலயே நீங்க பார்க்கலாம். ஸோ நல்ல ஹை கையெழுத்து கம்மி அதிகம் சூப்பரா எழுதினவங்க கூட பின்னாடி ரேங்க் போயிருக்காங்க. ஓரளவு எழுதி பட் பாயிண்ட் என்ரிச் பண்ணி குடுத்தவங்க கூட ஆனா அலைன்மென்ட்ல கரெக்ட்டா இருக்கணும். அவங்க வந்து ரேங்க்ல கொஞ்சம் முன்னாடி போயிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுவோங்க கிளாஸ்ல. நீங்க இத வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து 30ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்றோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்டு டெஸ்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டா இருக்கும். அடுத்தடுத்து டெஸ்ட்டோட நம்பர் பாருங்க. ஸோ 23/11ல வந்து முடியிற மாரி 3 மாடல் டெஸ்ட் வந்து வச்சுக்கலாம். ஆஃப்டர் எவ்ரி 5 டெஸ்ட் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் 1, ரிவிஷன் டெஸ்ட் 2. ஓகே. ஸோ மொத்தம் 8 டெஸ்ட்லயே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, சிலபஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷன். பேப்பர் 1க்கு ஒரு ஃபுல் டெஸ்ட், பேப்பர் 2க்கு ஒரு ஃபுல் டெஸ்ட், அப்புறம் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் 1, 2, 3, மாடல் எக்ஸாம் 1, 2, 3ங்க மாரி நம்ம கண்டக்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் சிலபஸ் இந்த மாரி வந்து குடுத்துருவாங்க. ஸோ இப்போ டெஸ்ட் 1 சிலபஸ் வந்து நமக்கு பிஒய்க்யூன்னு சொல்லியாச்சு. இப்ப டெஸ்ட் 2ல ஜெனரல் இங்கிலீஷ்ல என்ன சிலபஸோ, இத வந்து அந்த 1 வாரத்துல கிளாஸ் எடுத்து முடிச்சுருவாங்க. லைவ் கிளாஸும் இருக்கு. உங்களுக்கு ரெக்கார்ட் கிளாஸ் இருக்கு. ஜெனரல் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் வந்து ஃபுல்லுமே முடிச்சு குடுத்துருவாங்க அந்த 1 வாரத்துல. இஃப் சப்போஸ் ஏதோ ஒண்ணு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் சமூக விடுதலை வீரர்கள்னா கொஞ்சம் நெறைய கன்டென்ட் போடும். அப்படி இருக்கிறப்ப அது வந்து அப்படியே சாட்டர்டே கிளாஸ் வரும். இல்லைன்னா டெஸ்ட் 3வது டெஸ்ட் நீங்க எழுதுவீங்க இல்லையா? ஸோ அதுல வந்து அப்படியே தொடர்ந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, 3வது டெஸ்ட்டுக்கு வாக்கியத்தில் அமைத்தல் ரொம்ப ஈஸியா அத முடிச்சிடலாம். ஸோ மத்த நாள்ல இந்த கட்டுரைகளே வந்து உங்களுக்கு தொடரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கிளாஸ் வந்து டெய்லி வந்து பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இத நீங்க வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓவரால் ரேங்க்ல பார்த்தீங்கன்னா, டாப் 30யே வந்து பார்த்தீங்கன்னா, விதைகள் ஸ்டடி சென்டர்லேருந்து தான் இருக்காங்க. இது நாங்க பெருமையா சொல்லிக்குவோம். ஏன்னா 2022 பேட்ச் இருந்துச்சு. அந்த 2022 பேட்சோட டாப்பர்ஸ் வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணாங்க. ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் வச்சாங்க. ஏஎஸ்ஓவா இருப்பாங்க இல்லையா? அவங்க நெறைய அஃபிஷியல் லெட்டர்ஸ் அதெல்லாமே வந்து டீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாமே அவங்க வந்து எடுத்தாங்க. லாஸ்ட் பேட்ச் 13 ஜூலை இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப வந்து நம்ம 24 ஆகஸ்ட்ல இருந்து 2.0 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு Zoom கிளாஸ்ன்னு இருக்கும். ரெக்கார்டடும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரெக்கார்டட் வந்து நீங்க இந்த மாரி கிளாஸஸ் வந்து ரெக்கார்ட் கிளாஸ் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, போன பேட்சோட திங்ஸ்.
போன பேட்ச்ல இருந்த ரெக்கார்டட் கிளாஸையும் சேர்த்து உங்களுக்கு குடுத்துருக்கேன். இந்த வருஷம் இப்ப கரண்ட்டா நடக்கிறதையும் உங்களுக்கு ரெக்கார்டட் குடுத்துருவேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஒரு டிஃபரெண்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள் வந்து மேம் சொல்லியிருப்பாங்க. இந்த வருஷம் டிஃபரெண்ட் செட் ஆஃப் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 2 சேர்த்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 50+ எக்ஸாம்பிள்ஸ் வந்திருக்கும். அதனால இந்த 2 கிளாஸே பார்த்துருங்க. கிளாஸ நல்லா பார்த்துட்டு, அந்த கிளாஸ்ல உங்களுக்கு வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஸ்லைட்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஸோ அந்த 2யுமே நீங்க பண்ணிட்டு டெஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணாவே போதும். இருந்தாலும் மெட்டீரியல் ஹார்ட் காப்பி நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். அடுத்து டெஸ்ட் புக்லெட்ஸ் வந்து ஹார்ட் காப்பி இல்ல மேம் நான் பிரிண்ட் எடுத்துக்கிறேன், நானே பிரிண்ட் எடுத்துக்கிறேன்னாலும் நீங்க எடுத்துக்கோங்க. வெல் அண்ட் குட். ஏன்னா கொஸ்டின் வந்து அதுல ஃபர்ஸ்ட் நாங்க குடுத்த எம்ப்டி புக்லெட் குடுப்போம். இதே நீங்களே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் ஃபிட்டா இருக்கும் அந்த புக்லெட்ஸ்ல. நீங்க அப்படியும் கூட எடுத்துக்கலாம். அப்படி பண்ணா ஃபீஸ் ரிடக்ஷன் தான். நீங்க நெறைய பேருக்கு என்குயரில கேட்கிறீங்க. அதான் சொல்றேன். ஸோ லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸும் வந்து இருக்குது. ஆன் ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக் வந்து இருக்கும். ஸோ இப்ப ரீசென்ட்டா பாஸ் ஆனவங்க வந்து ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக் தருவாங்க. இங்கிலீஷ் பார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, லிட்டரேச்சர் படிச்சவங்க உங்களுக்கு கிளாஸ் எடுக்குறாங்களா, அவங்க தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நைட் கிளாஸ் ஒரு 7லேருந்து 10க்குள்ள தான் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். ஏன்னா அப்பதான் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க இல்லையா? ஸோ அதனால. ஸோ டோட்டல் டெஸ்ட் இப்போதைக்கு 20, 20+ டெஸ்ட் வரும். மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3+. ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் அப்படின்னா கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கால் பண்ணும்போது வெயிட்டிங் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. நான் திரும்பி வந்து கூப்பிடுவேன். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரேங்க்ல லிஸ்ட்ல ஓவரால் ரேங்க்ல 8, ஓவரால் ரேங்க்ல 4 எல்லாம் நம்மளோட பேரு தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் வந்து போவாங்க. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் போவாங்க. இப்பதான் வந்து உங்களுக்கு சிவி வந்து கூப்பிட்டுருக்காங்க இல்லையா? ஸோ கம்யூனல் ரேங்க்ல 2வதா இருக்காங்க. ஸோ இந்த மாரி டாப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட விதைகள் ஸ்டடி சென்டர்ல வந்து இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ உங்க ஒர்க் வந்து என்னது? ஷெட்யூல் பார்க்குறீங்க, கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, கரெக்ஷன் அட்டெண்ட் பண்றீங்க. ஹார்ட் காப்பி மெட்டீரியல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க வாங்கி படிச்சுக்கலாம். இல்ல நான் இப்போதைக்கு கிளாஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணி நோட்ஸ் எழுதி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கலாம். ஓகே. கிளாஸ் செப்பரேட்டா இருக்கு. மெட்டீரியல் நீங்க செப்பரேட்டா வாங்கிக்கலாம். டெஸ்ட் செப்பரேட்டா அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து உங்களோட விஷ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.